இல்ல அகிலன் ஏதாவது பிட்ட போட்டு அவள் அமைதியா இருக்க சொல்லிருக்கானா? அடிக்கடி பாத்துக்கிறாங்கனாலே ஒண்ணு இந்த ஊர்ல இருக்கணும் இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கணும். அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படின்னு தான் தெரியலையே. என்ன பாப்பா இன்னும் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? நீ இப்படி அமைதியா இருக்கிறத பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல பாப்பா. நீ எப்பவும் போல கலகலன்னு சிரிச்சு பேசு. வரேன் பாப்பா. மணி, இந்த பெட்டியில என்ன இருக்கு? இது அகிலன் ரூம்ல பழைய புக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்த அட்டைப்பட்டி பாப்பா. கெஸ்ட் வந்து தங்குறதுக்குன்னு ரூமை கிளீன் பண்ண சொன்னாங்க. அதான் இந்த பெட்டி அங்க இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன். ஓ சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஊர்ல அகிலனோட காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு வேலை கிடைச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ பக்கத்து ஊர்ல யாராவது இருக்காங்களா? எனக்கு சரியா தெரியல பாப்பா. ஆனா 2-3 பொண்ணுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு பாப்பா? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீ போ. சரி பாப்பா. அப்போ அவங்கள யாராவது தான் அகிலனோட லவ்வரா இருக்கணும். ஏய் மணி மணி, பாப்பா பெட்டியில இருந்து இது கீழே விழுந்துருச்சு பாரு. அகிலனோட போட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா. அகிலன் பக்கத்துல ஏதோ பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கே. ஒருவேளை அவன் லவ்வரா இருக்குமோ? ஏ மணி நில்லு. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது ஆதிரா? அம்மா பூஜைக்கு கூப்பிடுறாங்க, வா. அம்மா, மணி கையில இருக்கிற பெட்டியில மறுபடியும் ஏதாவது நாடகம் ஆடலான்னு நினைக்கிறியா நீ? மணி, நீ போ. சரிங்கம்மா. ஐயோ அம்மா, அந்த கவர்ல அகிலனோட போட்டோவும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் வீட்டுக்காரரோட பழைய போட்டோ புது போட்டோ எல்லாம் ஆசை தீர பாத்துட்டு இப்ப வா. என்ன அகிலனோட போட்டோவை பார்க்கணுமாக்க? சின்ன வயசுல இருந்து அவனை ஏகப்பட்ட போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? சரி சரி, சம்பந்தி உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க. போ. That's it. பாத்தாதிரா, மருமவளே பார்த்து நடமா. பாதிரா, கல்யாணம் முடிஞ்சு
ஐயர் என்ற பையனுக்கும் உனக்கும் முந்தானில போட வேண்டிய முடிச்சு தப்பா இங்கல்ல விழுது. நடங்க. என்ன பாக்குறீங்க? நடங்க. நான் ஊர் தலைவரை கூப்பிட்டு சரிங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க 2 பேரும் மேடைக்கு வாங்க. நீங்க முன்னாடி நின்று தான் நிச்சயத்தை நடத்தி கொடுத்தோம். சரிப்பா, அப்பா பண்ணிடலாம். அதெல்லாம் நல்லபடியா நடத்திடலாம். வச்சு வாங்க. வாங்க. வணக்கம். நிச்சயதார்த்த மோதிரம் என்னம்மா? ஒரு நிமிஷம் இருங்க. சுபத்ரா, மோதிரம் எங்க இருக்கு? ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வரேம்மா. போய் எடுத்துட்டு வா. என்னங்க ஐயா? ரெண்டு மோதிரம் வேணும், ஒண்ணுதான் இருக்கு. என்னப்பா அது? ஏமா, இதுல ஒரு மோதிரம் தானே இருக்கு. அதுல இருக்கணுமே. நான் தானே 2 எடுத்து வச்சேன். இல்லம்மா, இப்ப ஓம் முன்னாடி தானே திறந்தேன். என்னாச்சு சுபத்ரா? வேற எதுவும் பெட்டியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டியா?
ஆதிரா, நீ எடுத்தியா? ஐயோ அம்மா, நான் எதுக்கு எடுக்க போறேன்? நீங்க அந்த மோதிரத்தை எங்க வச்சீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. உன் ரூமுக்கு வந்து யார் எடுக்க போறாங்க சுபத்ரா? யாராவது திருடணும்னு நினைச்சிருந்தா 2 மோதிரத்துல எடுத்திருக்கணும் சாரதா. ஆமா தாத்தா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். கண்டிப்பா இது யாரோ மோதிரம் வேணுங்கிறதுக்காக திருடல, வேணும்னே மோதிரத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேனே, இந்த ஆதிராவோட ராசியே இப்படிதான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு உருப்படியா நடக்குதா? வாசல்ல சேலை எரிஞ்சு போச்சு, உள்ள வந்த உடனே மோதிரத்தை காணோங்கிறாங்க. ஒருவேளை இந்த அகல்யா சொல்றது உண்மையா இருக்குமோ? இந்த புள்ளைய மருமவளாக்குறது நல்லதா கெட்டதானே தெரியலையே. ஆதிரா, நீ விளையாண்டது போதும். என்னோட ரூமுக்கு அவ்வளோ தைரியமா யாரும் வந்து மோதிரத்தை எடுத்திருக்க முடியாது. ஒழுங்கா முகூர்த்தம் முடியறதுக்குள்ள எடுத்துட்டு வந்து கொடு. ஆதிரா, சுபத்ரா சொல்றது உண்மைதானா? பாட்டி, செத்து போன எங்க அம்மா வெண்ணிலா மேல நான் உயிரா நினைக்கிறேன். என் அம்மா சுபத்ரா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அந்த மோதிரத்தை எடுக்கல பாட்டி. எதுக்கு எடுத்தாலும் இப்படி சத்தியம் பண்றவங்கள நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆதிரா. பெத்த அம்மா மேலையும் பெத்த அம்மாவுக்கு மேல அன்பு வச்சிருக்கவங்க மேலையும் யாரும் பொய் சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, நான் ஆதிராவை நம்புறேன். ரெண்டு பேரும் கரெக்டா சொன்னீங்க சம்பந்தி. ஆதிரா மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அப்ப யாருமே எடுக்கலனா மோதிரத்துக்கு என்ன ரெக்க முளைஞ்சு பறந்து போயிச்சா என்ன? மோதிரத்துக்கு ரெக்க முளைச்சிருக்காது கண்ணு. நமக்கு இந்த சம்பந்தம் நடக்க கூடாதுன்னு யாரோ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பண்ண வேலை தான் இது. அம்மா, இப்ப என்ன பண்றது? முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் மோதிரத்தை எடுக்கலன்னு சொன்னா அப்படியே விட்டுருவோமா என்ன? இப்ப கண்டுபிடிச்சிடலாம். கான்ஸ்டபிள்ஸ், இங்க பாருங்க, யாரையும் வெளியே போக விடாதீங்க. ஒருத்தர் விடாம எல்லாரையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். போங்க. இப்ப மாட்டிக்கிட்டா பிளான் எல்லாம் தெரிஞ்சு போயிருமே.
சாருமதி, are you okay? ஏன் உனக்கு இப்படி வெறுத்திருக்கு? ரொம்ப நேரம் நிக்கிறேன்ல, அதான் பிபியா இருக்கும். சரி வா, நீ போய் ரெஸ்ட் எடு. வா. எங்க அங்க பாருங்க. அம்மா, மோதிரம் கிடைச்சிருச்சு. ஸ்டேஜ் பக்கம் கிடந்துச்சுன்னு சாருமதி பார்த்து சொன்னா. இந்தாங்க. இதுதான் திருமாரா? இங்க இவ்ளோ பேர் இருக்கிறோம், யார் கண்ணுலயும் படல. சாருமதிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. முகூர்த்த நேரம் முடிய போகுதுங்கிற டென்ஷன்ல என் பேரன் திருமாறன் கான்ஸ்டபிளை விட்டு உங்க எல்லாரையும் சோதனை பண்ணான். நீங்க எல்லாரும் வருத்தத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என் குடும்பத்து சார்பா உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் மன்னிச்சிருங்க. என்னங்க, நீ உட்காரு. அகிலா உட்காரு. இந்தாங்க ஐயா. ரெண்டு பேரும் எந்திரிச்சு கிழக்கு முகமா பார்த்து நில்லுங்க. அதிரா, எழுந்துருமா. இந்தாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாத்திக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் ஐயர மோதிரத்தை மாத்திக்கிட்டா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி தானே அர்த்தம்? ஆமாம்மா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே சொல்லுவாங்க? ஆமாம்மா. கேட்டுக்கிட்டீங்களா சம்பந்தி? பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானா? எதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. இதுதான் இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது சம்பந்தி. சீதனமா குடுக்கறேன்னு சொன்னத நிச்சயத்தப்பவே குடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு யார் நினைச்சாலும் நடக்காதுல்ல. என்னடா நீ இன்னும் இத பத்தி வாயை திறக்கலையேன்னு நான் நினைச்சேன். உன்னை பத்தி தெரிஞ்சதுனால நேத்தே அதெல்லாம் தயாரா எடுத்து வச்சுட்டேன். அப்படியா சம்பந்தி? அப்ப குடுங்க. அதுக்குல்ல சம்பந்தி, உங்ககிட்ட இருந்தா மோதிரம் காணாம போன மாதிரி இதுவும் காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நானா இருந்தா பத்திரமா வச்சுக்குவேன். என்ன சித்தி, இதுதான் சீதனம் கேக்குற நேரமா? இங்க தானே இருக்கீங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் வாங்கிக்க கூடாதா? அதான் அவங்க வாய் விட்டு கேட்டுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த என் ரூம்ல அலமாரியில இருக்கு, போய் எடுத்துட்டு வா.
மோதிரத்தை போட்டானா நிச்சயம் முடிஞ்சிருமே. என்ன செய்யறது?